வணக்கம். எல்லோரும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த முட்டை பொரியல் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கிறது ஒரு 4-5, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன். நல்லா முட்டையை கலக்கிக்கணும். கலக்கிட்டு அடுத்து உப்பு சேர்க்க போகிறேன். முட்டையை நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ஒரு 4 முட்டைக்கு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா கலக்கி விட்டு முட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான உடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன். பொரிஞ்ச உடனே அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். முட்டை பொரியல் சேர்க்கும்போது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நல்லா கலக்கி விடணும். முட்டை பொரியல் தான் பார்த்தோம்னா ஈஸி தான். அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ முட்டையை ஊற்றிடுறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றும்போது அடிபாகத்தை நல்லா எண்ணெயில் ஃபுல்லும் பரப்பி விட்டுறணும். வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ முட்டையை கலக்கி விட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுறணும். முட்டை நல்லா வேகட்டும். அதுக்கு பின்னாடி தான் கலக்கி விட்டு நல்லா முட்டையை பிரித்து விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா முட்டையை பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் பிரித்து விடணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளும் கொத்தமல்லி பவுடரும் கடைசியாக முட்டை நல்லா கொஞ்சம் வெந்த வாட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டு முட்டையை பிரித்து விடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பிரித்து விடுங்க. சின்னதாக பீஸ் பிரித்து விடுறத விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக முட்டையை கொத்தி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.